கீழ்படுத்ததான் மெயின் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஒரு சவுல் ராஜா கீழ்படியல, கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டார். ஆமென். சவுல் ராஜா என்ன செய்யல? இங்க வாசிக்கலாமா வசனத்தை? 1 சாமுவேல் புத்தகத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு சாமுவேல் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களை நினைத்து பார்க்கிலும். அப்ப நீ என்ன செய்யணும்? செவி கொடுத்தலே உத்தமம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்ன செய்யணுமா தெரியும்? அந்த அமலேக்கியனையோ அவன் படைகளையோ ஆடு மாடுகளையோ அவன் ராஜாவை என்ன பண்ணிருந்தீங்க? எல்லாத்தையும் அழிச்சு போட்டு. ஆமென். ஏன் அழிக்க சொன்னாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வர பொழுது எதிர்த்திருந்தாங்க, யுத்தம் பண்ண வந்தாங்க. ஹலோ கவனிங்களா? ஆமென் சொல்லுங்க. யுத்தம் பண்ண வந்தாங்க. அந்த நேரம் ஆண்டு சொன்னாரு, இவனை என்ன செய்யணும்? இவன் செஞ்ச காரியத்தை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். எப்படி? அமலேக்கம் பண்ண காரியத்தை தேவன் மறக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம செஞ்ச காரியத்தை மறக்க மாட்டாரு. ஆமென். அவன் பண்ண காரியத்தை மறக்கல, நம்ம பண்ண காரியத்தை மறப்பாரா? மறக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டு சொல்றாரு சாமுவேல்கிட்ட, நீ போய் அவனுக்கு சொல்லுப்பா, ராஜா கிட்ட சொல்லு, சவுல்கிட்ட போய் சொல்லு. என்ன செய்யணும்? அவனை அழிச்சு போட சொல்லு. சரி, யுத்தத்துக்கு போயாச்சு, ராஜாவை பிடிச்சாச்சு, படைகளை அழிச்சாச்சு. ஆனா அவன் தப்பு பண்ணா. என்ன பண்ணா தெரியுமா? நல்ல கொளுத்த கன்று, கொளுத்த மாடு, கொளுத்த ஆடு எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டான். ஆமென். ஆகாதெல்லாம் அழிச்சுட்டான். இப்ப சத்தம் கேட்குது. ஒரு பக்கம் மாடு கத்துது, ஒரு பக்கம் ஆடு கத்துது, ஒரு பக்கம் கனிக்குட்டி கத்துது. அப்போ சாமுவேல் கேட்கிறாரு, என்னப்பா கத்துது? பலியிடுறதுக்குதான். எதுக்குங்க? பலியிடுறதுக்கு தான். ஆண்டவருக்கு பலியிடணும் இல்ல. அப்போ சாமுவேல் சொன்னாரு, இதெல்லாம் ஆண்டவர் கேட்கலையே, எல்லாத்தையும் அழிச்சு போட சொன்னாரு, நீ கீழ்ப்படியலையப்பா. ஆமென் சொல்லுங்க.